இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் ஆகஸ்ட் 15. பெரியசாமி இருக்கும் சுதந்திரத்தையும் இழந்த நாள் அதே ஆகஸ்ட் 15. ஆம், அது அவரது கல்யாண நாள். எனது ஆடி மாசத்துல கல்யாணமா? அட போங்கப்பா, காதலுக்கு ஏது மாசம்னு கேட்டு ஆடியில தாலி கட்டி புரட்சி பண்ணின பெரியசாமி அப்ப ஆட தொடங்கினவர் இன்னமும் அந்த அம்மா தாளத்துக்கு ஆடுறத நிறுத்த முடியல. ஏன் சோக கதைய கேளு தந்தை குலமேன்னு பெரியசாமி ஒரு பாட்டை அடிக்கடி பாடுவார். அந்த அம்மா காதுல விழாம விழுந்தா பிச்சிருவாங்க. பெரியசாமி பற்றிய சின்ன ஆரம்பம். இந்த கதை பெரியசாமி என்ற மனிதரின் கண்ணீரில் எழுதிய கவிதை என்று அவர் மட்டும் சொல்லிக் கொள்ளட்டும். ஒரு மனிதனின் மானங்கெட்ட கதை என்று நாம் சொல்ல போவதில்லை, மாறுபட்ட கதை. இனி பெரியசாமி. 4 மணிக்கு அலாரம் அடித்தது. பெரியசாமி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். முரம் போன்ற தன் கைகளை பிரித்து அதில் கண்களை விழித்தார். கை வரவரவென்றது. நேற்று ராத்திரி சாப்பிட்டு விட்டு கை கழுவாதது ஞாபகத்துக்கு வந்தது. எழுந்து கொள்ளை பக்கம் போய்விட்டு திரும்பினார். பாத்ரூமில் பல் தேய்க்கிறேன் பேர்வழி என்று பேஸ்டை பிரஷில் பிதுக்கி வாய்க்குள் அதை நுழைத்து தாறுமாறாக என்னவோ செய்தார். வெளியே வந்தபோது பால் கவர்கள் வாசலில் அனாதையாக கிடந்தன. கூடவே ஆங்கில நாளிதழ். எடுத்து உள்ளே வைத்துவிட்டு பாலை பாத்திரத்தில் கொட்டி அடுப்பை பற்ற வைத்தார். நேத்து ராத்திரியே அன்னபூரணி உத்தரவிட்டிருந்தாள். என்னங்க, நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு எழுப்பிடுங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம் கலெக்டர் வர சொல்லி இருக்காரு. என்ன? எதுக்கு? கொடியேத்தணும், சுதந்திர தினம் நாளைக்கு. நீ கொடியேத்த போறியா? அவள் முறைத்தாள். இல்ல, கேட்டேன். அப்போதுதான் பெரியசாமிக்கு சட்டென அது நினைவுக்கு வந்தது. பூரணி, என்ன நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு. அதான் சுதந்திர நாள்னு சொன்னேனே. இல்ல, இன்னொரு முக்கிய நாள். தெரியல. நம்ம கல்யாண நாள். நமக்கும் கல்யாணமாகி 24 வருஷம் முடியுது. அதுக்கு என்ன இப்படி? ஒண்ணுமில்ல. கல்யாண நாள்ல நீ வெளியே போகணுமா? 2 பேரும் சேர்ந்து ஒன்னும் பண்ண வேண்டாம். வீட்டுல சந்தோஷமா பாருங்க. உங்களை மாதிரி வீட்டுல வெட்டி பொழுது போக்க எனக்கு நேரம் இல்ல. நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு PA. ஏகப்பட்ட வேலை கிடக்கு எனக்கு. 4:30க்கு என்னை கூப்பிடுங்க. நொந்து போனார் பெரியசாமி. பாலை காய்ச்சி இறக்கிவிட்டு அரிசி கழுவி குக்கரில் போட்டார். அன்னபூரணியிடம் வந்தார். பூரணி, எழுந்திருக்கிறியாமா? சிலுக்குத்தனமாக ஒரு முறை முணங்கிவிட்டு புரண்டு படுத்தாள் அன்னபூரணி. அண்ணா, குலைவாக அழைத்தார் பெரியசாமி. தூங்க விட மாட்டீங்களா? நீதானமா 4:30க்கு எழுப்ப சொன்ன. அவள் மெல்ல புரண்டு எழுந்தாள். கண்களை விழித்தாள். பெரியசாமி வெற்றிலை காவி ஏறிய தன் முன்னிரண்டு சொத்தை பற்களால் அகலமாக சிரிக்க, எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு? என்ன? முழிக்கும் போது எதிரில நிக்காதீங்கன்னு. காலையில உங்க தரிசனம். என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ. வருண் சிநேகிதர்கள் கூட பிக்னிக் போகணும்னு சொன்னா. அவனையும் 5 மணிக்கு எழுப்பி குளிக்க வைங்க. சரிம்மா. எழுந்து போனாள் அன்னபூரணி. அண்ணோ, என்ன? உனக்கு 48 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. காலையில அசட்டுத்தனமா உளறிட்டு நிக்காதீங்க. போய் வேலையை பாருங்க. பெரியசாமி அடுக்கலையில் உட்கார்ந்து வெங்காயம் நறுக்க தொடங்கினார். உனக்கு மட்டும் வெங்காயம் நறுக்கும் போது கண் கலங்காதா பெரியசாமி? நண்பர் ஒருவர் கேட்க, எனக்கு கண்ணீரே இல்ல, வத்தி போச்சு. வெங்காயத்தால என்ன செய்ய முடியும் என்ன என்று வேதாந்தம் பேசிய பெரியசாமி தக்காளியை ஃப்ரிட்ஜ் திறந்து எடுத்தார். பல் தேய்த்து விட்டு வந்தாள் பூரணி. காஃபி போட்டாச்சா? ஆச்சுமா. டம்ளரில் ஊற்றி அவள் எதிரே பவ்யமாக கொண்டு வந்து நீட்டினார். ஆத்தி தரட்டுமா? அவசியம் இல்ல, எனக்கு தெரியும். சக்கரை அதிகம் காஃபில. விக்கிற விலையில இப்படியா போடுறது? சம்பாதிச்சாதானே தெரியும் கஷ்டம். வருணை எழுப்புங்க. என் உள்பாவாடையும் பாடியும் எடுத்து வைங்க. நான் குளிக்க போறேன். படுக்கை அறைக்கு வந்தார். வாயில் ஜொல் ஒழுக வருண், அவரது 23 வயது ஒரே மகன், உறங்கிக் கொண்டிருந்தான். MCom முடித்துவிட்டு தனியாரில் அக்கவுண்ட்ஸ் அதிகாரியாக 7-8 மாதங்களுக்கு முன்புதான் வேலையில் சேர்ந்தான். நல்ல சம்பளம். முழுக்க முழுக்க அன்னபூரணியின் மடியில் வளர்ந்தான். அம்மா வைத்ததுதான் அவனுக்கு சட்டம். பெரியசாமியை 10 வயது வரை அப்பா என்றே ஒப்புக்கொள்ள மாட்டான். முகஜாடையில் அப்படியே பெரியசாமிதான். சற்றே நீளவாட்டில் அமைந்த அனுமார் சாயலும் அந்த கிளிமூக்கும் ஒற்றி எடுத்தது போல பிள்ளைக்கு வர பெருமிதப்பட்டார் பெரியசாமி. நீ அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்க. அக்கம் பக்கத்தில் யாராவது சொன்னால், பாருமா. இல்லடா, உன்னை சீன்றாங்க. ஆன்டி, அப்படி சொன்னா அழுவா என் பிள்ளை. அப்பா ஜாடைன்னு சொல்றத விரும்ப மாட்டான். வருண், எழுந்துரு, மணி 5. குட் மார்னிங் மம்மி.
நான் அம்மி இல்ல, ஆட்டுக்கள், வாடா எழுந்து. எரிச்சலுடன் உள்ளே போனார். குளியல் முடித்து உடை மாற்றி பூரண அலங்காரத்துடன் வெளியே வந்தாள் பூரணி. மெட்டல் ஷிஃபான் புடவையை சிக்கன கட்டி கொண்டையின் விளிம்பில் ஒற்றை ரோஜா சொருகி சன்னமாக ரோஸ் பவுடர் போட்டு கைப்பையோடு வெளிப்பட்டாள். நேரம் 6 நெருங்கி கொண்டிருந்தது. என்னங்க, நேரமாச்சு எனக்கு. நான் சாயங்காலம் தான் வருவேன். சமபந்தி போஜனை இருக்கு, வரட்டுமா? வாசல் வரை வந்து தெருவில் நடக்கும் அன்னபூரணிக்கு டாடா காண்பித்தார் பெரியசாமி. அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. பெரியசாமிக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் போனாலும் டாடா காட்டுவது அவர் பழக்கம். உள்ளே வந்தார். அப்பா, காம்ப்ளான் கரைக்கல இன்னும்? இருடா வர்றேன். டாவா, மம்மி வீட்ல இல்லைன்னா உனக்கு திமிர் ஏறுது. மம்மி வர்றாங்க. எங்க? பெரியசாமி மிரண்டு திரும்ப வருண் கலகலவன சிரித்தான். எரிச்சலுடன் அவனை பார்த்தார். இன்னைக்கு மம்மிக்கு வெட்டிங் டே வாழ்த்து சொல்ல மறந்து போயிட்டேன். உங்க மம்மி தானேவா தாலி கட்டிக்கிட்டா? வெட்டிங் டே எனக்கும் சேர்த்து தாண்டா. வாழ்த்தை எனக்கு சொல்லக்கூடாதா? அவன் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் விசில் எடுத்தபடி விலக, உன்ன மாதிரி ஒரு குரங்கு பிறக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தூக்குல தொங்கி இருப்பேன். அவனும் அரை மணி நேரத்தில் புறப்பட்டு போயே விட்டான். அரை மணி நேரத்தில் வேலைக்காரி வந்தாள். அவளுக்கு கூட இளப்பம்தான். அவரை பார்த்தாள். துணியெல்லாம் துவைக்க நேரம் இல்லை எனக்கு, நீ தோச்சுக்கோ, வீட்டை பெருக்கி தொடச்சிட்டு போறேன். ஏன், நீயும் கோட்டையில போய் குடியேத்தணுமா? என்ன பேசுற நீ? சுதந்திர நாள் இன்னைக்கு. உயிர் காலேஜ், செத்த காலேஜ் எல்லாத்துக்கும் எங்க வீட்டுக்காரரோட போறேன்பா. செத்த காலேஜ்ல உங்க வீட்டுக்காரர் வாத்தியாரா? என்ன சொல்ற? பிரியல எனக்கு. உனக்கு பிரியறதுக்குள்ள நான் பிரியா ஆயிடுவேன். வேலையை கவனி. 4 அடி நடந்தவள், சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மட்டும் ஏன் வேலைக்கே போகல? நீ ஒருத்தி தான் கேட்கல, இப்ப கேட்டாச்சு. சொல்றேன், எல்லாரும் வேலைக்கு போனா ஒரு நாள் ரிட்டையர் ஆவாங்க. எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. ஏன்னு சொல்லு. ஏன்னா நான் வேலைக்கே போகல. ஒரு மாதிரி பார்த்தாள் அவள். மாலை 7 மணிக்கு டிவியில் ஏதோ நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாள் அன்னபூரணி. அம்மா மடியில் ஒரு கையை ஊன்றிக்கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்தான் வருண். என்னங்க, ரசம் ஆயாச்சா? ஆச்சு பூரணி. எனக்கும் வருணுக்கும் கொண்டு வாங்க, நல்ல சூடா இருக்கட்டும். கதவு தட்டப்பட்டது. யாருன்னு பாருங்களேன். கூடத்துல இருக்கிற உன் புத்திர சிகாமணி எழுந்து போக கூடாதா? நான் தான் வரணுமா? முணங்கிக் கொண்டே கதவை திறந்தார் அன்னபூரணியின் தம்பி. அவனும் இவரை கண்டு கொள்ளாமல், நீ வீட்ல தான் இருக்கியாக்கா? சீக்கிரம் வந்துட்டேன். நீ மட்டும்தான் வந்தியா? ஆமாக்கா. அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பெரியசாமி வெளியே வந்தார். உன் தம்பிக்கு ராத்திரி சாப்பாடு இங்கேயா? இதென்ன கேள்வி? வந்தவனை சாப்பிடாம அனுப்ப முடியுமா? நம்ம சோத்துல அவனுக்கும் ஒரு கவலம். ஒரு கவலம்னா யானைக்கு வைக்கிற மாதிரி கவலமா? புதுசா சாப்பாடும் பொரியலும் பண்ணணும். 4 பேர் சாப்பாட்ட உன் தம்பியே சாப்பிட மாட்டானா? பாருக்கா அத்தானே. விட்ரா, அது கிடக்கு. நீ வந்த விஷயத்த சொல்லு. நீ தான் சொல்லணும். எப்ப பரிசம் போட வரப்போற? யாருக்கு? நம்ம வருண் தானே வந்து என் பொண்ணுக்கு பரிசம் போடணும். அதை கேட்டேன். அன்னபூரணி ஒன்றும் சொல்லவில்லை. கங்காவுக்கு 21 முடிஞ்சாச்சு. இனியும் வீட்ல வச்சுக்க முடியுமானா? சீக்கிரம் தேதி குறி. த பாரு ஜனா, உன் பொண்ண வருணுக்கு கட்டி வைக்கலாம்னா அது அத்தனை சுலபம் இல்ல. ஏங்கா, என்ன கஷ்டம்? சில நிபந்தனைகள் உண்டு. சொல்லு. கங்கா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா. உடனடியா வேலையை அவ ராஜினாமா பண்ணணும். ஏன்? உத்தியோகம் பாக்குற பொண்ணு வருணுக்கு அவசியம் இல்ல. நானும் என் பிள்ளையும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். சரி, வீட்டோட அடக்கமா இருக்கணும். அதான் அத்தா இருக்காரே. கிண்டலா? இல்லக்கா, சமையல் பண்ணி வீட்டை கவனிச்சுக்க அத்தானை விட ஒருத்தரால முடியுமான்னு கேக்குறேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆத்மா நீதாண்டா ஜனா. ஆஸ்துமா இல்ல அத்தான், ஆத்மா. சொல்லும் போதே அவனுக்கு மூச்சிரைத்தது. அதிகம் படிச்சா திமிர் வரும்னு சொல்லுவாங்க. உன் பொண்ணு டிகிரி முடிச்சிட்டு கரஸ்ல எம்ஏ பண்றாளாமே. அதனால என்னக்கா? எனக்கு பிடிக்கல. அன்னபூரணிக்கு பிடிக்காததை செய்யலாமா? டிகிரியை கிழிச்சு போட்டுற சொல்லுடா ஜனா. ஜனா முறைத்தான். மேல படிக்க வேண்டாம், வேலையையும் விட்டுறட்டும். விவரம் சொல்லு எனக்கு. அப்புறமா நாங்க உன் வீட்டுக்கு வந்து கல்யாணம் தொடர்பா பேசலாம். ஏன், அவ சம்பாதிச்சா என்ன? ஜனா போன பின் கேட்டார் பெரியசாமி. வேணாம், நானும் சம்பாதிக்கிறேன்னு ஒரு மமத வரும். புருஷன் கூட போட்டி போட சொல்லும். வராது. அப்படி எப்படி சொல்றீங்க? நான் உன் பேச்சை கேட்டு வேலையை விட்ட மாதிரி உன் பிள்ளையும் அவ பேச்சை கேட்டு வேலையை விட்டுறட்டும். அடுக்கலையில அவனை நான் பழக்க வேண்டாமா? வாயை மூடுங்க. நீங்க 8ஆம் கிளாஸ் 4 வருஷம் படிச்சு அப்படியும் பாஸ் ஆக முடியாம ஸ்கூலை விட்டு உங்களை துரத்திட்டதா உங்க அப்பா சொல்லி இருக்கார். அப்பனா அவன் சண்டாளன்.
4 உப்மா கம்பெனிகள்ல நாய் பிஸ்கட் வாங்க கூட பத்தாத அளவுக்கு சம்பளம் வாங்குனீங்க. நான் நல்ல வேலையில இருந்தேன். எனக்கு மாற்றல் வந்தது. நான் வேலையை விட முடியுமா? உங்களை விட சொன்னேன். உங்க பிள்ளை எம்காம் படிச்சுட்டு அதிகாரியா இருக்கான். அவனுக்கும் எனக்கும் அடங்கின பொண்ணா இருந்தா கல்யாணம் பத்தி பேசலாம். அவ எனக்கு அடங்கணுமா இல்லன்னா அவளுக்கும் அடங்கணுமா? அதுவா இப்ப முக்கியம்? அம்மா, யார் வந்தாலும் சமையல் மட்டும் அப்பா தான். அப்பா பண்ற மாதிரி ரசம் யாராலும் பண்ண முடியாது. பெரியசாமி எரிச்சலுடன் உள்ளே போனார். பாத்திரங்களை சரி செய்து அடுப்பு துடைத்து அடுக்குகளை கழுவி விட்டு படுக்க வரும்போது 10 கடந்து விட்டது. அம்மாவும் பிள்ளையும் குரட்டை கச்சேரியில் குளவை சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். வருண், சரிஞ்சு படுடா, சரக்கு ரயில் தடம் புரண்ட மாதிரி ஒரே இறைச்சலா இருக்கு. உன்னையெல்லாம் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடித்தனம் நடத்த வந்தா குரட்ட சப்தத்துக்காகவே விவாகரத்து கேப்பா. சலிப்புடன் கூடத்தில் வந்து படுத்து கொண்டார். இவனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். வரும் பெண்ணும் இவர்களுக்கு அடிமையாக இருந்துவிட்டால் இவர்களது கொட்டத்தை யார் அடக்குவது? அன்னபூரணியை அடக்க ஆண்டவனாக பார்த்து யாரையாவது அனுப்பக்கூடாதா? ஆண்டவன் எந்த காலத்திலடா அனுப்பினான்? பராசக்தி பாணியில் காதுக்குள் ஒரு குரல் கேட்க பெரியசாமிக்கு யோசனை வந்தது. இவர்கள் போடும் நிபந்தனைகளை கடந்து ஒரு பெண் இந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியுமா? நள்ளிரவு வரை யோசித்துக் கொண்டிருந்தார். நீ வேலையை ராஜினாமா பண்ணிடுமா? ஜனா மகளிடம் விடிந்தும் விடியாதுமாக ஒரு குண்டை தூக்கி போட, எதுக்கு வேலையை ராஜினாமா செய்யணும்? அப்பத்தான் வருணை கட்டிக்க முடியும். நீ உங்க அத்தை திட்டவட்டமா சொல்லிட்டா. என்ன பேசுறாங்க உங்க அக்கா? மத்திய அரசு உத்தியோகம், என் மகளுக்கு நல்ல சம்பளம், விட முடியுமா? இருமா, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். கங்கா அவர் பக்கத்தில் வந்தாள். அத்தை வேற நிபந்தனைகள் எதுவும் போடலையா? நீ இனிமே படிக்க கூடாதான். அதாவது குசினி சிஸ்டரா காலம் முழுக்க அந்த வீட்டுல புழுங்கணும். அம்மாவும் பிள்ளையும் அதிகாரம் நடத்துவாங்க இல்லையாப்பா? அப்படி இல்லம்மா. பாருங்க, உங்க அக்கா புள்ள எனக்கு வேண்டாம். அத்தைக்கு மருமகளா ஆகிறத விட மொட்டை கிணத்துல கண்ணை மூடிட்டு தலைகீழ இறங்கலாம். நீ பிறந்தப்ப போட்ட முடிச்சுமா, இது மாத்த முடியுமா? பிறந்தப்ப துணி இல்லாம இருந்தோ, இப்பவும் அப்படியே இருக்க முடியுமாப்பா? என்ன நீ அப்பான்னு கூட பார்க்காம அசிங்கமா பேசுற? என் பொண்ணு உன் புள்ளைய கட்டிக்க தயாரா இல்லைன்னா அத்தை கிட்ட சொல்லிருங்கப்பா. எப்படிமா? நீங்க சொல்லலைன்னா போன் பண்ணி நானே சொல்லிரட்டுமா? வேண்டாம், பக்குவமா நானே பேசிக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், டைம் ஆச்சு, வரேம்மா. டிஃபன் பாக்ஸை கைப்பையில் திணித்து கொண்டு வெளியே இறங்கினாள். பஸ் பிடித்து அலுவலகம் வந்த அரை மணி நேரத்தில் ரிசப்ஷனிஸ்ட் அழைத்தார். உனக்கு கெஸ்ட் கங்கா. எழுந்து வந்தாள் கங்கா. ரிசப்ஷனில் பெரியசாமி இருந்தார். அட வாங்க மாமா, என்ன தேடி? உன் கூட நான் கொஞ்சம் பேசணுமா? பர்மிஷன் போட்டுட்டு வரவா? வாமா. இருவரும் வெளியே வந்தார்கள். எதிரே இருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். ஏதாவது சாப்பிடலாமா மாமா? என்கிட்ட காசு இல்லம்மா. அன்னபூரணி மறந்து போய் வச்சுட்டு போன 5 ரூபாய் மேஜை மேல இருந்ததால பஸ்ல வர முடிஞ்சது. மாமா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன், வேட்டி கட்டிட்டு தானே வந்திருக்கேன். உடம்புல வேட்டி இருந்துட்டா ஆம்பளையா மாமா? வேற எங்க இருக்கணும்? மனசுக்கு வேட்டி கட்ட தெரியணும் மாமா. அதான் அன்னபூரணி கட்டிட்டு இருக்காளே. சிரித்து விட்டாள் கங்கா. சரி, என்ன விஷயம்? நீ வேலைய ராஜினாமா பண்ணினா, படிப்ப பாதியில நிறுத்தினா என் பிள்ளைய கட்டிக்கலாம். நான் சொல்லல, பூரணி சொன்னா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்படியாமா? காலையில கட் அண்ட் ரைட்டா அப்பா கிட்ட சொல்லியாச்சு. ஒரு வகையில சந்தோஷம், இன்னொரு வகையில சங்கடம். யாருக்கு சங்கடம்? எனக்கு. ஏன்? அன்னபூரணிய அடக்க ஒருத்தர் வரணும்னா அது என் மகனுக்கு வரக்கூடிய மனைவியா மட்டும்தான் இருக்க முடியும். இவங்க போடுற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருத்தி வந்துட்டா அந்த ஆசையும் அம்பேல். வேலைக்கு போற பொண்ணு வரணுமாமா? முடியாது, வரவிட மாட்டா உங்க அத்தை. என்ன நினைச்ச அவளை? வீட்டு கம்பத்துல எப்பவும் அன்னபூரணியோட கொடிதான் பறக்கணும். பறக்க வப்பா அவ. கொடிய அரைக்கம்பத்துல பறக்க விட சொல்றீங்க? அது அன்னபூரணி செத்த பின்னால. அப்படி ஒரு ஆசையா உங்களுக்கு? பாவம் அத்தை. விடுதலை வேணும்னா வீர மரணம் அவசியம் கங்கா. உங்ககிட்ட இல்லாதத பத்தி எதுக்கு மாமா பேச்சு? நான் உங்க பிள்ளைக்கு இல்ல. நீதான் இல்ல, உன் யோசனைகளுமா இல்ல. யோசனை? நீ புத்திசாலி பொண்ணுமா. அன்னபூரணிய அடக்க ஒரு வழி சொல்லுமா. என் எதிர்கால லட்சியமே அதுதான். உங்களுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இனிமே தேவைதானா மாமா? சரி, விஷயத்துக்கு வாமா. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முயற்சி பண்றேன். முயற்சி தானா? எழுந்து கொண்டார். மாமா. என்னம்மா? உங்க ரசம் பிரமாதமா இருக்குன்னு அடிக்கடி அப்பா சொல்லுவார். நான் சாப்பிடணுமே ஒரு நாளைக்கு.
பண்ணி எடுத்துட்டு வர்றேன் உனக்கு. உன் வயித்துல ரசம் வாக்குறேன், பதிலுக்கு எனக்கு நீ பால் ஊத்துமா. மாமா வாக்கியம் ஒரு மாதிரி இருக்கு. உங்க அத்தை கூட குடித்தனம் நடத்தி நடத்தி அமங்கலமா தான் பேச வருது. அவரை அனுப்பிவிட்டு கங்கா அலுவலகம் திரும்பினாள். எதிரே வந்தாள் நந்தினி. நேத்திக்கு என்னாச்சு நந்தினி? பார்க்க வந்த பையனை எனக்கு பிடிக்கல. என்னடி நந்தினி, இதுவரைக்கும் 6 மாப்பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ணிட்டனே. அவனுங்க பொண்ணுங்களை வேண்டாம்னு சொல்லலாமா? சரி, உனக்கு புருஷனா வர்றவன் எப்படி இருக்கணும்? சரியான ஆம்பளையா இருக்கணும். சரியான ஆம்பளைனா உனக்கு அடங்கி நடக்கிறதா? அத நான் எதிர்பார்க்கல. பின்ன அம்மா முந்தானையில ஒளிஞ்சுக்கிட்டு வரதட்சணை சீர்சனத்தின்னு வாய பொளக்கிறது, கிடைச்சதும் பொண்டாட்டி பக்கம் பல்ட்டி அடிக்கிறது, ரெண்டுமே பிடிக்கல. அப்புறம் தானும் சுதந்திரமா இருக்கணும், வந்த வழியும் இருக்க விடணும், சரி பாதி உரிமை எல்லாத்துலயும். அப்படி ஒருத்த வர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ காலம் முழுக்க இப்படியே இருப்ப, பரவாயில்லடி. அதை விட நீ இப்படி செய்யலாம் நந்தினி. வாழ்க்கையில ஒரு சவால் வேண்டாமா? எப்படி? நீ எதிர்பார்க்கிற மாப்பிள்ளை கிடைச்சு உன் எண்ணமும் ஈடேறினா சப்புன்னு போயிடு வாழ்க்கை. சூடும் சுறுசுறுப்பும் இருக்கணும்னா நான் சொல்றபடி செய். சொல்லு. எங்க அத்தை பிள்ளை வருண் நல்ல பதவியில இருக்கான், அவனை நீ கட்டிக்கோ. அங்க என்ன சவால்? இரு சொல்றேன். அத்தையின் நிபந்தனைகள் மாமாவின் பேடித்தனம் என்று விடாமல் சொன்னாள் கங்கா. நமக்கு சரிபடாது. ஏன்? பிடித்தம் போக கையில 40,000 ரூபாய் வருது எனக்கு. வேலையை விட நான் பைத்தியக்காரியா? அடி இருடி, வேலையை விட சொல்லல உன்ன. உங்க அத்தையோட நிபந்தனை அதுதானே. இரு, சம்பளம் இல்லாத பெரிய லீவா போட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டதா பொய் சொல்லு. ஐயோ, நீ எம்ஏ படிச்ச பொண்ணுன்னு ஏன் சொல்ல போற? சாதாரண SSLCன்னு சொல்லு. ஏன்? அத்தையோட நிபந்தனைகள் உனக்கு ஓகேவா? வருண பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா வீட்ல பேச்ச தொடங்கலாம். அப்படி உங்க அத்தை பிள்ளைய விட்டா வேற ஆம்பளையே ஊர்ல இல்லையா? நீ வேலைய ராஜினாமா செஞ்சதா நாடகம் நடத்தி உங்க அத்தானை கட்டிக்க கூடாதா? எங்க அப்பா ஒரு ஏடா கூடம், அவர்கிட்ட ரகசியம் தங்காதடி, உளறிடுவார். உறவுன்னு வந்துட்டதால அத்தையை என்னால எதிர்க்கவும் முடியாது. சரி விடு, என்னையும் தான். உன்னை நான் நிர்பந்திக்கல நந்தினி. நீ கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனையுள்ள பெண், சவால்ல ருசி கண்டவ, அதனாலதான் உன்கிட்ட இத சொன்னேன். சரிடி, அரை நாள் லீவு போட்டுட்டு வா, உங்க மாமாவை சந்திச்சு பேசிடலாம். கங்கா உடனே செயல்பட்டாள். இருவரும் மதியம் 1 மணிக்கு கதவை தட்ட அரை தூக்கத்தில் இருந்தார் பெரியசாமி. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார். தோ வர்றேன் அன்னபூரணி. கதவை திறந்தார். நீயாமா? எப்பவும் அத்தை ஞாபகம் தானா? அந்த அளவுக்கு அவங்கள மிரட்டி வச்சிருக்காங்க. என்ன இந்த நேரத்துல? இந்த குழந்தை யாரு? உங்க குழந்தைக்கு ஒரு குழந்தைய பெத்து தர இவளை தேர்ந்தெடுக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். 2 பேரும் பேசிக்கங்க. கங்கா எல்லா விவரமும் சொல்ல, ஏன் சார் இப்படி இருக்கீங்க? அன்னபூரணி பார்வைக்கு அத்தனை பவர் உண்டுமா? அவ கொட்டத்தை ஒரு பெண் அடக்கணும். அடிதடி வரைக்கும் போகணுமா? இல்லம்மா, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அகிம்சை வழியில தான் அடைய நினைக்கணும். நாசுக்கா நட்போட செயல்படணும். அவளை அடக்க வந்தவள்னு அவளுக்கே புரிய கூடாது. அவ சொன்னதைத்தான் நீ கேட்கணும். ஆனா நீ சொல்றத கேட்டு அவ நடக்கிறது அவளுக்கே தெரியக்கூடாது. மாமா, விசு படம் பாக்குற மாதிரி முடிய பிச்சுக்க தோணுது. இல்ல கங்கா, உங்க மாமா சொல்றது எனக்கு புரியுது, சுவாரஸ்யமாவும் இருக்கு. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம தேசத்துக்கு விடுதலை வாங்கினார் காந்தி. அகிம்சை வழியில எனக்கு ஒரு விடுதலை நீ வாங்கி தரக்கூடாதாமா? விடுதலைக்கு பரிசா பதவி உண்டா எனக்கு? இந்த வீட்டோட பிரதம மந்திரி பதவி. பதவி ஆசை வந்துட்டா சுதந்திரத்துக்கு மதிப்பில்லாம போயிடுமா? சிரித்து விட்டாள் நந்தினி. போலாமா? கங்கா எழுந்து விட்டாள். எனக்கு தெரியுமா, எனக்கு உங்க அத்தை கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கிறது காவிரி நீர் பிரச்சனை மாதிரிதான். கிடைக்காதுன்னு சொல்றீங்களா சார்? என்னது காவிரியா? அது கூட ஒருவேளை கிடைக்கலாம். சுதந்திரம் எனக்கு நிச்சயம் கிடைக்க போறதில்ல. கிடைக்கும் சார். நான் போன பின்னாலையா? அப்ப எனக்கு பாரத ரத்னா கூட கிடைக்கலாம். அன்னபூரணிக்கு அடங்கி நடந்த பெருமைக்காக. சார், நீ புறப்படுமா? நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இந்த வீட்டு பக்கம் இனி எட்டி பாக்குறது இல்லனா? அது இல்ல சார். பின்ன உங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமா சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. உனக்கு என்னம்மா வயசு? 21. 27 வருஷம் முன்னால நீ பிறந்திருந்தா அன்னபூரணி கிட்ட இருந்து நான் தப்பிச்சிருப்பேன். விதி யார விட்டது? சிரித்து கொண்டே வாசலுக்கு போன நந்தினி திரும்பி அவரை பார்த்து கண்ணடித்தாள். பெரியசாமிக்கு ஜில்லென்றானது. அந்த சிரிக்கிக்கு அத்தனை திமிரா? அன்னபூரணி இறைந்து கத்தி கொண்டிருந்தாள். யாரம்மா சொல்ற? ஓ மாமா மகள் கங்காவத்தான். ஏன், என்ன செஞ்சா?
இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிள்ளைக்கு தேடுனா காலம் முழுக்க அத்தான் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும்னு சொன்னாலாம். என்ன கொழுப்பு பாத்தியா? நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. நீ எங்க வளர்த்த? உன் பிள்ளைய கூட நீ தூக்குனதில்ல. கைப்பைய தூக்கிட்டு ஆபீஸ் போகத்தானே சரியா இருக்கு உனக்கு. சும்மா இருங்க. அது மட்டும் இல்ல பூரணி, அத்தையோட திமிர அடக்க நிச்சயமா ஒருத்தி வருவாள்னு சொன்னாலாம் கங்கா. அன்னபூரணிக்கு கடவாய் பற்கள் இரண்டும் நீட்டிக்கொள்ளாத குறைதான், மற்றபடி கல்கத்தா காளியேதான். அப்படியா சொன்னா? அவ கண்ணு முன்னால என் நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு பொண்ண என் மருமகளா கொண்டு வர்றேன். நாளைக்கே வர சொல்லுங்க தரகர. ஏமா லேட்டு? இன்னைக்கே வர சொல்லட்டுமா? பெரியசாமி கேட்க, நிக்காதீங்க, செய்யுங்க. அம்மனூர் சாமியோ அத்தையோ மாமியோ என்று பாடிக்கொண்டே உள்ளே வந்தார் பெரியசாமி. தன் முதல் பானம் குறித்தவராமல் விழுந்து விட்டது என்ற செய்தி அவருக்கு உற்சாகம் தந்தது. சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டு விட்டார். அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப கட்டிப்ப? இன்னும் 1 மாசத்துல இந்த வீட்ல என் மருமகள் இருந்தாகணும். இன்னும் 3 வருஷம் போகட்டுமா? எனக்கு 23 வயசுதான் ஆச்சு. 3 வருஷமா? பொண்ணே கிடைக்கலன்னு கங்கா என்னை பார்த்து சிரிப்பா. உனக்கு என்னடா ராசா? கண்ணுக்கு லட்சணமா நல்ல பொண்ணாத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன், புரியுதா? வருணுக்கு அம்மாவை எதிர்க்கும் தைரியம் இல்லை. சரிம்மா. பெரியசாமி ஏற்கனவே தரகரிடம் பணம் கொடுத்து பேசி ஏற்பாடு செய்திருந்தார். தரகரை கையோடு அழைத்து வந்து விட்டார். கூட்டிட்டு வந்துட்டேன் பூரணி. சரி, நீங்க போய் வேலைய பாருங்க, நான் பேசிக்கிறேன் தரகர்கிட்ட. சொல்லுங்கம்மா. அதிகபட்சம் SSLC படிப்பு, நிச்சயமா உத்தியோகம் கூடாது. இது 2ம் பிரதான நிபந்தனைகள். மத்தபடி அழகா 21 வயசு தாண்டாம இருக்கணும். அப்பாவியா இருக்கணும். சுயமா முடிவெடுக்கிற ஆற்றலோ எதிர்த்து பேசுற தைரியமோ அறவே இருக்க கூடாது. மொத்தத்துல நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. ஆமா, இந்த வீட்ல இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் எல்லாமே நான் தான் அவளுக்கு புரியணும் தெளிவா. எதிர்காலத்துல எந்த காரணத்தை கொண்டும் போர்க்கொடி உயர்த்துற தைரியம் வரவே கூடாது. சரிம்மா. இப்ப சொல்லுங்க, இது மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்குமா? கிடைச்சாச்சு. என்ன சொல்றீங்க? நந்தினின்னு ஒரு பொண்ணு நீங்க சொல்ற அத்தனை அம்சங்களும் நிறைஞ்சு இருக்கே. அப்படியா? எந்த ஊரு? மெட்ராஸ் தான். அவளுக்கு பெத்தவங்க? அப்பா ஏதோ தனியார் கம்பெனில கிளர்க்கா இருக்கார். இவளுக்கு கீழே ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. இவளை படிக்க வைக்க முடியல அவரால. சீர்சனத்தி வரதட்சணைன்னு அவங்களால தர முடியாது. அதை எதிர்பார்த்தா இந்த பொண்ணை நீங்க விளக்க வேண்டியது வரும். எதுவும் வேண்டாமியா. ஒன்னும் கொண்டு வராம வந்தா சுத்தமா திமிர் தலையெடுக்காது. ஒரு பயம் இருக்கும். கல்யாண செலவை கூட நான் பாத்துக்கிறேன். சரி, பொண்ணு எப்படி இருப்பா? போட்டோ இருக்கு பாருங்க. நந்தினியின் புகைப்படம் அன்னபூரணியிடம் வந்தது. அழகா இருக்கா, ஆனா பிரமாத அழகின்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த காலத்துல நான் இன்னமும் வசீகரமா இருப்பேன். குரங்கு கூட குட்டியா இருக்கும்போது அழகுதான். பெரியசாமி உள்ளிருந்து குரல் கொடுக்க, என்ன சொன்னீங்க? இளமையில அழகா இருந்தா என்ன பெருமமா? வயசாயிட்டும் வனப்பா இருக்கியே நீன்னு சொல்ல வந்தேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னு கிண்டலா? ஐயோ இல்லம்மா, நாளைக்கு உனக்கு பேரன் பிறந்தா உன்னை அக்கான்னு கூப்பிட போறான் பாரு. அப்படியா சொல்றீங்க? கொண்டையை ஒரு முறை சிலுப்பி கொண்டாள். தரகரே, சொல்லுங்கம்மா. அந்த நந்தினிய நாளைக்கே பெண் பார்க்க வர்றோம்னு தகவல் சொல்லுங்க. அம்மா, உங்க பிள்ளைய ஒரு வார்த்தை. கட்ட சொன்ன இடத்துல கட்டுவான் தாலிய. போட்டோ என்கிட்ட இருக்கட்டும். காஃபி கூட தராமல் அனுப்பிவிட்ட எரிச்சலில் கமிஷன் ஒழுங்காக கிடைக்குமா என்ற பயத்தில் தரகர் கவலையுடன் நந்தினி வீட்டை நோக்கி நடந்தார். தரகர் எப்படியும் மாலைக்குள் வந்து விடுவார் என்று நந்தினி அவள் வீட்டில் காத்து கொண்டிருந்தாள். என்னம்மா இது? எதுக்கு இந்த பொய்? அப்பா சீறினார். அதானே, நீயோ MA படிச்சவ, கை நிறைய சம்பளம் வாங்குற பெண், தன்னம்பிக்கை, துணிச்சல், சொந்த கால்ல நிக்கிற தைரியம் சகலமும் உள்ளவளாச்சே நீ. ஏண்டி இப்படி ஒரு ஏற்பாடு? அம்மா ஆவேசப்பட்டாள். 2 பேரும் முடிச்சாச்சா? என்னடி சொல்ற? கங்கா தான் எனக்கு இந்த யோசனைய சொன்னா. நானும் அந்த பெரியசாமிய பார்த்தேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீ, பெரியசாமியா கட்டிக்க போற நீ? இருமா, அந்த மனிதர் சொன்ன செய்திகள், நிபந்தனைகள் எல்லாம் ருசிகரமா இருந்தது. அதனால அந்த வருணை கட்டிக்க நான் தீர்மானம் பண்ணிட்டேன். உனக்கு அதீத சுதந்திரம் தந்து நாங்க வளர்த்தது தப்பா போச்சு. கல்யாண விஷயத்தை கூட நீ முடிவெடுக்கிறது சரியில்லை. தரையில் உட்கார்ந்து அப்பாவின் தொடையில் கைகளை ஊன்றி கொண்டாள். கோவமாப்பா? இல்லடா, நீ வேற ஜாதி பையனை காதலிச்சிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நின்னு இருந்தா கூட உன்னை ஆசீர்வாதம் பண்ணி இருப்போம் நானும் உங்க அம்மாவும். இப்ப என்ன தடை? அந்த அன்னபூரணிக்கு முன்னால உன் சாதுரியங்கள் அத்தனையும் எடுபடாம போக போகுது. அவளுக்கு அடிமையா நீ போற அளவுக்கு உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காம போச்சா? புரியலப்பா உங்களுக்கு? என்ன புரியல?
வாழ்க்கையில ஒரு விறுவிறுப்பு வேணும். இப்ப இல்லையா அது? நிச்சயமா இல்ல. நினைச்சதெல்லாம் நடந்துட்டா சுவாரஸ்யம் இல்லப்பா. ஒரு எதிர்ப்பு இருக்கணும், அப்பதான் சவால் இருக்கும். அன்னபூரணிய அவ வீட்ல வச்சு ஒரு நாள் உன்னால எதிர்க்க முடியாது. உடனே முடியாதுப்பா, ஒப்புக்கிறேன். ஆனா நிறைய அவகாசம் தேவைப்படுது எனக்கு. உடனே களத்துல இறங்கி வாள் வீசுனா வெட்டுப்பட்டு சாக வேண்டி வரும். நிதானமா களத்தை நேரத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்து போதுமான ஆயுதம் சேகரிச்சு எதிராளியோட பலவீனம் என்னன்னு கணிச்சு விவரங்கள் சேகரிச்ச பின்னால என்ன நான் பலப்படுத்திட்டு யுத்த களத்துல இறங்கணும். அப்ப வெற்றி நிச்சயம். இது மாதிரி நீ சுவையா பேசினாலே அந்த அன்னபூரணிக்கு பிடிக்காது. நான் பாத்துக்கிறேன்பா. தரகரே, என்னையா சொல்ற? அந்த அம்மா கொட்டத்தை அடக்கிறது அத்தனை சுலபம் இல்லைங்க. துணிஞ்சு நம்ம பாப்பா இறங்குது, ஒத்துழைப்போம். நாளைக்கு அவங்கள வர சொல்லட்டா? தாராளமா, நந்தினி பதில் சொல்லிவிட்டாள். உன் படிப்பு உத்தியோகம் இதெல்லாம் வெளியாயிட்டா? எப்படி வெளியாகும்? என்னம்மா நீ உத்தியோகம் பார்த்த பொண்ணுன்னு உன்னை இந்த ஊர்ல தெரியாதா? தெரியும்பா. அந்த அம்மா நிபந்தனைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? மேலும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்பாவின் காதோடு சொன்னாள். சரிம்மா, மற்றத நாளைக்கு நீங்களும் அம்மாவும் சமாளிங்க. சரி நந்தினி. தரகர் போய்விட்டார். மறுநாள் காலையில் எழுந்ததும் பெரியசாமி பரபரப்புடன் இருந்தார். எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமே என்று கவலைப்பட்டார். தம்பி, உன் ஸ்கூட்டர் சரியா இருக்கா? இருக்குமா. அதுல போயிடலாம் பொண்ணு பாக்க. ஸ்கூட்டர்ல எப்படி பூரணி 3 பேர் போக முடியும்? யார் 3 பேர்? நான், நீ, வருண். நீங்க எதுக்கு பொண்ணு பாக்க? நம்ம புள்ளைக்கு நிச்சயம் பண்ண போற பொண்ண நான் பார்க்க வேண்டாமா? இப்ப ஒண்ணும் நீங்க பார்க்கலனா தட்டுக்கிட்டு போகாது. 3 பேர் நல்ல காரியத்துக்கு இறங்க வேண்டாம். கம்முன்னு வீட்ல இருங்க. ஆமாப்பா, நீங்க அசட்டுத்தனமா அங்க வந்து ஏதாவது உளறுனா அம்மாவோட மானம் போகும். பெரியசாமி அடங்கி போனார். உள்ளூர கலவரம் இருந்தது. சொன்னபடி நந்தினி சரியாக நடப்பாளா என்ற பயம் இருந்தது. 2 மணி சுமாருக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ள தொடங்கினாள் பூரணி. ரெடியாமா? எதிரே வந்து நின்றான் வருண். டீசெட்டா? பொண்ணு பார்க்க இது டீசெண்டா இருக்கா? ஏமா, நல்லாலையா? உங்க அம்மா கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு 48 28 இப்பதான் மாத்தி இருக்கா. நீ 23 13 மாத்தினா தாங்குமா அவளுக்கு? பொண்ணு பார்க்க போன இடத்துல ஓம் பொண்ணான்னு உங்க அம்மாவை கேட்டா அவ பட்ட பாட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கும். போதுமே, ரொம்ப வலியாதீங்க. சரி வா வருண், புறப்படலாம். சூடா ஒரு காஃபி தரட்டுமா பூரணி? இப்ப எதுக்கு காஃபி? அங்க போய் டிஃபனோட குடிச்சுக்கறலாங்கிறியா? உன்னை நான் பொண்ணு பார்க்க வந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா பூரணி? சேத்துல விழுந்து வாரி விகாரமா வந்து நின்னீங்களே. வாழ்க்கையில நான் வலிக்கு விழ போறேன்னு கடவுள் என்னை எச்சரிச்சும் நான் அப்ப புரிஞ்சுக்கல. சரி சரி, பழங்கதையெல்லாம் இப்ப ஏன்? ரெடியா வருண்? வாமா. வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பாருடா. நடு ரோட்ல நின்னு போச்சுன்னா உங்க அம்மாவை பார்க்க ஒரு கூட்டமே சேர்ந்துடும். நான் அத்தனை அழகா இருக்கேனா? உன் அழகெல்லாம் அஸ்தமனமாக போகுதுடி. உன்னை அடக்க வரப்போறா ஒருத்தி. நீ அழகு இல்லனா எந்த பொம்பளை பூமியில அழகு? மகனின் வண்டியில் நாசுக்காக அவள் படர புழுதி கிளப்பி கொண்டு போனது ஸ்கூட்டர். இப்போது புழுதி, கூடிய சீக்கிரம் புயல். நினைத்த போதே விசிலடிக்க தோன்றியது பெரியசாமிக்கு. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார். கம்பீரமாக உட்கார்ந்திருந்தாள் அன்னபூரணி. காஃபி கொண்டு வா மங்களம். நான் எங்கேயும் எதுவும் சாப்பிடுறதில்ல. முதல்ல பொண்ண வர சொல்லுங்க. மங்களம் உள்ளே போனாள். நந்தினி வெளியே வந்தாள். பட்டுச்சேலை கட்டி தலையை தலைய வாரி பின்னலிட்டிருந்தாள். பவுடர், மை இத்தியாதிகள் எல்லாம் வழக்கம் போல ஒரு கிராமத்து பெண் போல இருந்தாள். நாணத்துடன் நடந்து வந்தாள் நந்தினி. சாதாரணமாக நாணம் என்றாலே என்னவென்று தெரியாதவள் நந்தினி. சுடிதார் போட்டு குதிரை போல டக் டக் என நடக்கும் நந்தினி தன்னை வெகுவாக மாற்றிக்கொண்டிருந்தாள். அன்னபூரணியை நமஸ்காரம் செய்தாள். உட்கார் இப்படி. அருகில் வந்து குனிந்த தலையோடு உட்கார்ந்து கொண்டாள். பேரென்ன? நந்தினி. பாட தெரியுமா? 6 வருஷம் என தொடங்கிய அம்மாவை கண் சிமிட்டி நிறுத்தினாள். தெரியாது. இலக்கியத்துல ஆர்வம் உண்டா? இல்ல. ஓவியம் வரைவியா? அவசியமே இல்ல. இதுல எதுவுமே ஒரு குடும்ப பொண்ணுக்கு அவசியம் இல்ல. ஆனா சமையல் தெரியணும். நல்லா சமைப்பியா? உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் இருந்தா உங்க குடும்ப சமையல உங்ககிட்ட கத்துப்பா. அம்மா கிட்ட எப்படி கத்துக்க முடியும்? அப்பா தானே கத்து தரணும். அவசரப்பட்டு உளறிய வருணை எரிப்பது போல பார்த்தாள் அன்னபூரணி. என்னடா வருண், நல்லா பாத்துக்கோ. புடிச்சிருக்கா உனக்கு?
உனக்கு பிடிச்சிருந்தா சரிம்மா. தலையை நிமிர்த்தி சரியாக நந்தினியை பார்த்தாள். தலைமுடி ஒரிஜினலா என பரிசோதித்தாள். சரி, எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காது. நந்தினியை எனக்கு பிடிச்சிருக்கு. என் புள்ளிக்கும் தான். கல்யாணத்தை 1 மாசத்துல நடத்தியாகணும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்பா மெல்ல ஆரம்பிக்க, உங்களுக்கு வசதி போராதுன்னு தகவல் சொன்னார் தரகர். நானும் என் பிள்ளையும் நிறைய சம்பாதிக்கிறோம். இவ கொண்டு வந்துதான் எதுவும் ஆகணும்னு இல்ல எங்களுக்கு. அதனால எளிமையா கல்யாணம் நடத்தினா போதும். செலவை நாங்க பார்த்துப்போம். ரொம்ப நன்றிமா. ஆனா உங்க பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இந்த ஏழை குசும்ப அந்த வீட்ல வச்சு தொடங்குனா நான் பொறுத்துக்க மாட்டேன். புரியுதா? அவளுக்கு சேர்ந்த மாதிரி 4 வார்த்தை பேச வராதுமா. ஆபீஸ் ஆண்டு விழாவில் ஆங்கிலத்தில் சேர்ந்த மாதிரி 1/2 மணி நேரம் பேசி பலத்த கைத்தட்டலை வாங்கி கொண்டது நந்தினியின் ஞாபகத்துக்கு வந்தது. நல்லது, நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்தம் அப்படி ஒன்னும் அவசியம் இல்ல. நான் நாள் குறிச்சு சொல்லி அனுப்புறேன். பத்திரிக்கை அடிச்சிடலாம். வரட்டுமா? நந்தினியை நெருங்கினாள். எங்கேயும் வெளியே போகாத. என் வீட்டு மருமகளாக போற. அடக்க ஒடுக்கமா உள்ள இருக்கணும். வரட்டுமா? வாசலில் இறங்கிய வருண் போவதற்கு முன்னால் அம்மா அறியாமல் அவசரமாக திரும்பி பார்த்தான். நந்தினி ஒளிந்து நின்று இதை கவனித்தாள். அவர்களின் ஸ்கூட்டர் தெருமுனை கடந்ததும் நந்தினி ஒரு வீரப்பா சிரிப்பு சிரித்தபடி கூடத்துக்கு வந்தாள். எனக்கு எதுவும் பிடிக்கலமா. ஏன்பா? வருண் நல்லாலையா? வருண் நல்லா இருக்கான். அவங்க அம்மா அதை விட நல்லா இருக்கா. என்ன பேசுறீங்க? சும்மா இருடி. நான் எதையோ சொல்ல வந்தா இவ எதையோ எடுத்துக்கிறா. நந்தினி, இது வாழ்க்கைமா. விளையாட்டா தொடங்கிறது சரியில்லை. ருசி, சவால் இதெல்லாம் நண்பர்கள் கிட்ட இருக்கலாம், ஆபீஸ்ல நடக்கலாம். குடித்தனத்துல சரிப்படாதுமா. அப்பா, எனக்கு எந்திர வாழ்க்கை வாழ பிடிக்கல. புரியாம பேசாதம்மா. இனிமேதான் எந்திர வாழ்க்கை நீ வாழ போற. நந்தினினா ஒரு அறிவு ஜீவின்னு உன்னை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். 6 வருஷம் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு மேடை ஏறி அரங்கேற்றம் பண்ணின நீ ஏன் பாட்டே தெரியாதுன்னு சொல்லணும்? உன்னை போல யாரால ஓவியம் வரைய முடியும்? நீ படிக்காத புத்தகங்கள், லைப்ரரியில என்ன பாக்கி? எல்லாம் தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி ஏன் நடிக்கணும்? அப்படி என்ன இந்த வருண் உசத்தி? அப்பா, பேசி முடிச்சிடுங்க. என்னமா முடிக்கிறது? அந்த பொம்பளை படு பயங்கர தோரணை. இப்பவே இத்தனைனா நீ அவளுக்கு மருமகளா ஆயிட்டா. ஓ எலும்புகளை எண்ணுவா. அவ வேணுமா உனக்கு? இனி நான் பேசலாமாப்பா? என்னத்த பேச போற? என்கிட்ட உள்ள உயர்வான சங்கதிகள், திறமைகள் சகலமும் வெளிப்படுத்தி சொடக்கு போட்டு மாப்பிள்ளைகளை நானே தேர்ந்தெடுக்கவும் சுயம்பரம் கூட நடத்தலாம். எனக்கு அது பிடிக்கல. என் உத்தியோகம், என் திறமைகளுக்காக எனக்கு அடிமையா ஒருத்தன் புருஷன்ற பேர்ல வருவான். மீண்டும் அன்னபூரணி. அதத்தானமா ஒவ்வொரு பெண்ணும் விரும்புறா. எனக்கு அது பிடிக்கலப்பா. நான் பிறந்த முதலே நினைச்சதெல்லாம் அடைய முடிஞ்சிருக்கு. எதிர்ப்பே இல்லாம வளர்ந்தவனா. அதனால ஒரு மாதிரி மறத்து போச்சு எனக்கு. பெரும்பாலும் அறிவுஜீவிகள் மத்தியில உலாவி உலாவி சாதாரண வாழ்க்கைக்கு என் மனசு ஏங்க தொடங்கியாச்சு. சரிம்மா, எந்த நேரமும் பறந்துகிட்டு இருக்கிற பறவைய பிடிச்சு திடீர்னு கூண்டுல அடைச்சா சரிப்படாது. அது நினைச்சா கூண்டை விட்டு சுலபமா வெளியில வந்து திரும்பவும் பறக்க முடியும்பா. சிறகு அதுகிட்ட இருக்கிற வரைக்கும் பறக்க என்ன தடை? ஆனா பறந்து பறந்து சலிச்சு போச்சு. கொஞ்சம் ஓய்வு தேவை. அதனால கூண்டை தேடுது. நீ என்னடி சொல்ற? பையன் அழகா இருக்கான், நல்ல படிப்பு, பிரமாத உத்தியோகம் எல்லாம் இருக்குங்க அவனுக்கு. அடக்க ஒடுக்கமா அம்மாவுக்கு பயந்து வளர்ந்த பிள்ளை. அதனால ஒரு கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்காது. சரி, தனி அறையில இவளை தொடக்கூட அம்மா அனுமதி கேட்டு நிப்பான். நல்லதுப்பா. ஒரு மென்மை இருக்கும். முரட்டுத்தனமான புருஷன் பொம்மநாட்டிக்கு ரொம்ப சங்கடம். அவதான் புடிச்சு போச்சுன்னு சொல்றாளேங்க. பின்ன என்ன? நாம குழந்தைக்கு எதுவும் செய்யாம அனாத மாதிரி அனுப்ப முடியுமாடி? அப்பா, நம்ம கிட்ட வசதி இல்லாமலா? தரகரை விட்டு ஒரு ஏழை மாதிரி இமேஜ நமக்கு நான் உருவாக்க காரணமே அந்த அம்மா தான். நான் ஒண்ணுமில்லாம வந்தவள்னா அவளுக்கு ஒரு திருப்தி, உங்களுக்கு செலவு மிச்சம். என்னவோ போ. நீ சகலகலா வள்ளி, மெத்த படிச்சவ, பெரிய உத்தியோகம் பாக்குற பொண்ணுன்னு இப்படி எல்லாம் தெரிய வந்தா ஒரு பிரளயமே அந்த வீட்டுல தொடங்கும். எப்படி சமாளிக்க போற? நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காம கதையை நான் வேற மாதிரி கொண்டு போறேன்பா. எப்படி? எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது. பொறுத்திருந்து பாருங்க. மாமியார் மருமகள் உறவுல ஒரு புதிய பரிமாணத்தை நான் உண்டாக்குறேன். என்னவோமா, ஓ சமத்து. அம்மா. என்ன நந்தினி? என்னோட மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் பெட்டியில போட்டு மூடி வை. ஆமா, இனி தேவைப்படாது. தேவைப்படும்பா. ஒரு சில மாசங்களுக்கு அவசியம் இல்ல. நீ வீட்டுக்கு கட்டுற சேலைகளை எனக்கு தந்துடு.
தந்துட்டு உங்க அம்மா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுப்பாளா? அம்மா, நீ சல்வார் காமிஸ்ல வந்து நிக்கணும்னு அப்பாவுக்கு ரகசியமா ஆசை. அதை எத்தனை நாசுக்கா சொல்றார் பாத்தியா? நானும் போயிட்டா நீங்க 2 பேர் தான். ஜமாய் போடி. தம்பி கிம்பி ஏற்பாடு பண்ணிராதீங்க, தாங்க மாட்டேன். சீ, பெத்தவங்க கிட்ட பொண்ணு பேசுற பேச்சா இது? அதாண்டி அவ சுதந்திரம். அத்தனையும் மாறி போக போகுது. அத நினைச்சாதான். அப்பா புலம்ப தொடங்கியாச்சு. எனக்கு போர் அடிக்குது, நான் வெளியில போயிட்டு வரேன். ஜீன்ஸ் ஒன்றை அணிந்து கொண்டு ஹைக்கில் செருப்பு மாட்டி டக் டக் என நடந்து போனாள் நந்தினி. அழைப்பிதழை அசோக்கிடம் நீட்டினான் வருண். என்ன இது? எனக்கு கல்யாணம். திடீர்னு நிச்சயமாயிடுச்சா? எங்க வேலை பாக்குறா பொண்ணு? உத்தியோகம் பார்க்கல. படிப்பு வெறும் SSLC தான். எந்த ஞானமும் இல்லாத, சமையல் மட்டுமே தெரிஞ்ச பொண்ணு. யாரா இவன்? ஏன் உன் தகுதிக்கு இப்படியா ஒருத்திய தேர்ந்தெடுக்கணும்? அம்மா வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசி நான் பழகல. வாழ போறது நீடா, உங்க அம்மா இல்ல. ஏண்டா இப்படி இருக்க? எல்லாம் தெரிஞ்ச ஒருத்திய நீ தேர்ந்தெடுத்தா உன் சமூக அந்தஸ்து உயராதா? நாளைக்கு உன் தலைமுறைகள் அம்மாவை போல ஆகணுமா? எல்லாம் தெரிஞ்ச பெண் அடங்கி நடக்காதுன்னு அம்மா பயப்படுறாங்க. எது அடக்கம்? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா போடுற சலாம் போதாதா? உன் மனைவியும் போடணுமா? அசோக், த பாரு வருண், உன் மனச நான் கலைக்கல. ஆனா இத்தனை பூம்பும் மாடா நீ இருக்க வேண்டாம். அது உன் எதிர்காலத்துக்கு ஒரு தேக்கத்தை உண்டாக்கும். போகட்டும், நிச்சயம் பண்ணியாச்சு, பாதகம் இல்ல. வந்த பின்னாடி உன் கர்நாடக மனைவிய நாகரிகமா மாத்த முயற்சி செய். அம்மா அனுமதிச்சா செய்றேன். உன் கல்யாணத்துக்கு நான் என்ன பரிசு தரப்போறேன் தெரியுமா? என்ன? ஒரு பீடிங் பாட்டலும் 4 லாலி பாப்போம். போடாங். வேறு சிலருக்கும் அழைப்புதல் தந்துவிட்டு வீடு திரும்பினான் வருண். அம்மா இருக்கவில்லை. அப்பாவின் இருமல் அடுக்கலையில் கேட்டது. என்னப்பா பண்ற? ஊறுகாய் போட்டுட்டு இருக்கேன்டா. ஏன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணாம அப்படியே இருக்கு? வந்து பண்ணு. வர வர டிவில மத்தியானம் போடுற மலையாள படம் மாதிரி ஆயிட்ட நீ. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. எரிச்சலுடன் அவனை பார்த்த பெரியசாமி, பொண்ணுகிட்ட நீ பேசுனியா? அம்மா பேசுனாங்க. ஏண்டா, கல்யாணமாகி அவ இந்த வீட்டுக்கு வந்தா தனி அறையில அவ கூட நீதானா இல்ல உங்க அம்மாவா? என்ன பேசி அவ மனச கலைக்கிறீங்க? கேட்டபடி அன்னபூரணி வர, கலைக்கிறாங்க. உன் புள்ள மனசு கள்ளச்சாராயம் பாரு. நான் நம்ம மருமகளை பார்க்க வேண்டாமா பூரணி? பார்த்து என்ன பண்ண போறீங்க? அனுதாபத்தோட 4 வார்த்தை சொல்லுவேன். துக்கம் விசாரிக்க போனா அதிகம் பேச முடியுமா? துக்கமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பெரியசாமி கலண்டு கொண்டார் நைசாக. மறுநாள் காலை அம்மாவும் பிள்ளையும் வெளியே புறப்பட்டு விட அவர்கள் தலை மறைந்ததும் வீட்டை பூட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார். ஏற்கனவே வருவதாக டெலிபோன் மூலம் நந்தினிக்கு தகவல் தெரிவித்திருந்தார். அவள் வீட்டு வாசலில் இவர் போய் நின்றதும் நந்தினியின் அப்பா வரவேற்றார். ஹாய் அங்கிள். கையை வீசியபடி நடந்து வந்தாள் நந்தினி. என்னம்மா நீ? அவர் ஓ மாமனார்? இல்ல சார், நந்தினிக்கு நான் நண்பன். மாமனார்னு மரியாதை காட்டி அவ என்ன தள்ளி நிறுத்த வேண்டாம். அத நான் விரும்பல. உங்களை நான் அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடேமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காஃபி கொண்டு வரட்டுமாப்பா? கொடுமா, ஸ்ட்ராங்கா அன்னபூர்ணி மாதிரி கொண்டு வா. சிரித்து கொண்டே உள்ளே போனாள் நந்தினி. காஃபியுடன் 5 நிமிடங்களில் திரும்பினாள். சம்மந்தி, நான் குறை சொல்றதா நினைக்க வேண்டாம். ஆடி பாடி வளர்ந்த பொண்ணு. உங்க மனைவியோட அடக்குமுறைக்கு இவ சரிப்படுவாளா? ரோசம் பிச்சுக்கிட்டு வந்து இவ வாய திறந்துட்டா? திறக்கணும் சம்மந்தி. அந்த திருநாளுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னபூரணிய அடக்கி மூளையில உட்கார வைக்க ஒருத்தி வரமாட்டாளான்னு ஏங்குறேனா? அது முடியுமா? முடியும், நிச்சயமா நந்தினியால முடியும். அது மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாதுன்னு தான் முன்ஜாக்கிரதையோட அன்னபூரணி செயல்படுறா. அதனால தான் மருமகளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நிபந்தனைகள். எப்பம்மா யுத்த காண்டம்? நாள் குறிச்சாச்சா? நீ கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே வா. இல்லப்பா. பின்ன தாலி கழுத்துல ஏறின உடனே? அடிப்பாவி. ஆமா, ஆனா நம்ம போர் முறையும் வியூகங்களும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நீங்க தான் பொறுத்திருந்து பார்க்கணும். புரியல. நான் எது செஞ்சாலும் எனக்கு ஆதரவா நீங்க இருக்கணும். இருப்பீங்களாப்பா? நான் எப்பவும் உன் பக்கம்தாமா. நான் பெத்த பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிட்டு நான் கேட்டதில்லம்மா. அந்த பாக்கியம் உன் மூலம் எனக்கு வாய்க்கட்டும். நோ, நெகிழ்ச்சி நம்மளை பலவீனப்படுத்தும். ஜாலியா இருங்க. வாழ்க்கையில சோகம், கோபம், வெறுப்பு 3 வரவே கூடாது. வாழ்க்கைய எப்படி நடத்துறதுங்கிறது நம்ம கையில. நடத்த முடியாதா? இத்தனை புத்திசாலித்தனம் அன்னபூரணி கிட்ட எடுபடுமா? அவசியமே இல்லப்பா. அத்தை மாதிரி ஒரு அறகுறைக்கு இத்தனை தெளிவு தேவையில்லை. சாப்பிட்டு போங்க சம்மந்தி.
கண்டிப்பா. நானே சமைச்சு சாப்பிட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இன்னைக்கு உங்க வீட்டு சமையல ஒரு கை பார்க்காம போக போறதில்ல. பசி காது அடைக்குது. இல போடுமா நந்தினி. நந்தினியின் அப்பாவும் அம்மாவும் பெரியசாமியை ரொம்பவும் ரசித்தார்கள். ரசனைக்குரிய பல சம்பவங்களுக்கு நந்தினி அப்போதே முன்னுரை எழுத தொடங்கிவிட்டாள். லேடிஸ் கிளப் மீட்டிங்கில் கல்யாண அழைப்பிதழை விநியோகித்து விட்டாள் அன்னபூரணி. என்ன வரதட்சணை பூரணி? மூச், அந்த அளவுக்கு வக்கீலாதவளானா? பெண் வீட்டுக்கு ஒரு செலவு வைக்கல. ஒரு ஏழை பெண்ண மருமகளா ஏத்துக்க முடிவு செஞ்சுட்டேனா? என்ன படிச்சிருக்கா? SSLC. பாஸா ஃபெயிலா? பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்க்க போறாளா? நல்ல சமப்பா, எதிர்த்து பேச மாட்டா, நிமிர்ந்து பார்க்கவே அச்சப்படுற பொண்ணு. எனக்கு ஏத்த மருமகள். சரிதான், உன் அள்ளி ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும். மச்சம்டி அன்னபூரணி உனக்கு அமைதே. அதுவா அமையல, நான் வலை போட்டு தேர்ந்தெடுத்தேன். அன்னபூரணிய யாருன்னு நினைச்சீங்க? வீட்ல 3வது அடிமை உனக்கு. அடிமை இல்ல, ஒரு அனுசரணை. நம்ம லேமஸ் கிளப்புக்கு உன் மருமகளை கூட்டிட்டு வருவியா? கண்டிப்பா. உங்களையெல்லாம் அவளுக்கு அறிமுகப்படுத்தாம இருப்பேனா? ஆனா அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. அத்தனை பயம். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க போறியா? நிச்சயமா. மருமகளும் வந்துட்டா. இனி நிறைய சமூக சேவை செய்ய போறேன். எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அவள் தலை மறைந்ததும், நேரண்டி, இவ கொட்டத்தை அடக்க ஒரு பொண்ணு வருவான்னு பார்த்தோம். அதுலயும் சர்வ ஜாக்கிரதையா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டா பாரு. நேராக தம்பி வீட்டுக்கு வந்தாள். கங்கா இருந்தாள். வாங்கத்த, எப்படி இருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம்? பிரமாதமா இருக்கு. அத்தானுக்கு ஒரு அன்னக்காவடியா பொண்டாட்டியா வரணும். ஏன், உனக்கு அவன் கிடைக்கலன்னு எரிச்சலா? படக்கென கேட்டாள் அன்னபூரணி. அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? ஏன், நாடாளுமன்றத்துல போய் பேச போறாளாவ? எதுக்கு இங்கிலீஷ்? பாவம் அத்தான், ஒரு மண்ணும் இல்ல. கண்ணுக்கு லட்சணமா, சொல்லுக்கு அடங்கின பொண்ணு. நான் வர்றேன். அப்பா வந்து பாத்துட்டு போங்க அத்த. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கம்பீரமாக நடந்து போனாள் அன்னபூரணி. ஒரு வார காலம் சடுதியில் ஓடி மறைய ஹோட்டல் ஒன்றின் ஹாலை பிடித்திருந்தாள் அன்னபூரணி. சாப்பாடும் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்னபூரணியின் பெருமை பேசவும் ஆசனம் போடவும் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அழைப்புதல். அப்படியும் 200 பேர் இருந்தார்கள். காலை 6:07 முகூர்த்தத்தில் திருமணம் முடிந்துவிட்டது. தன் தோழிகள் யாரையும் அழைக்கவில்லை நந்தினி. அந்த ஹோட்டலில் குளிர் வசதி பொருத்தப்பட்ட அறை ஒன்றை முதலிரவுக்காக ஏற்பாடு செய்திருந்தாள் அன்னபூரணி. இரவு மணி 9. மகனை தனியாக அழைத்தாள். த பாரு, சாமர்த்தியமா நடந்துக்கோ. அவ அப்பாவி பொண்ணுதான், ஆனாலும் மனைவிங்கிற ஸ்தானம் வந்தாச்சு. அதனால நீ தடம் புரளக்கூடாது. சரிம்மா. 2 பேரும் சின்னஞ்சிறுசுங்க. குடும்ப பாரம் இப்பவே வேண்டாம். அதனால குழந்தைய தள்ளி போடு. பெரியசாமி நுழைந்தார். உங்க அம்மா இத சொல்ல குடும்ப பாரம் காரணம் இல்லடா. பின்ன பேரப்புள்ள பிறந்துட்டா அன்னபூரணி பாட்டி ஆயிருவா. அவ இமேஜ் போயிடும் பாரு. அதுக்காக. உங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் போறேன். ராத்திரி 10:30க்கு டிவில பெண்கள் முன்னேற்றம் பத்தி புதுசா ஒரு பொண்ணு பேச போகுதான். அதுக்கு எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் இல்ல. அது இங்கிலீஷ்ல பேச போகுதான். உனக்கு இங்கிலீஷ் புரியுமா? அன்னபூரணி சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். சரி, நான் போயிடுறேன். பெரியசாமி விலக மகனுக்கு இன்னும் சில அறிவுரைகளை கூறி அறைக்குள் அனுப்பினாள். நந்தினி இருந்த அறைக்குள் வந்தாள். அவள் அலங்காரம் முடிந்திருந்தது. ரெடியா? லேசான வியர்வையுடன் நந்தினி நிமிர்ந்தாள். பயமா? என் பிள்ளை நல்லவன். எதுக்கு பயப்படுற? உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டான். நல்ல பொண்ணா நடந்துக்கோ. பால் சம்பை எடுத்து கையில் கொடுத்தாள். நந்தினியின் கை நடுங்கி பால் சம்பு ஆடியது. என்ன உங்க பொண்ணு இப்படி பயப்படுறா? அத்தை, நீங்களும் என்னோட. அன்னபூரணி அட்டகாசமாக சிரித்தாள். பெரியசாமி ஒளிந்து நின்று பார்த்தார். நான் உள்ள வர முடியுமா? அது சாந்தி முகூர்த்த அறை. இத்தனை அப்பாவியா இருக்கியே, போ போ. அவள் விலக பெரியசாமி அருகில் வந்தார். எப்படிப்பா, நடிப்பு நல்லா இருக்கா? முதல் டேக்ல ஓகே பண்ணிட்டனா? பிரமாதம்மா. 10:30 மணிக்கு அத்தைய டிவி பார்க்க சொல்லுங்க. ஏமா? பாருங்களேன், சங்கதி தெரியும். கண்களை சிமிட்டு விட்டு அவள் நடக்க அவளை வாங்கி கொண்ட கதவு வெளியே சாத்தப்பட்டது. நேரம் 10:15. அன்னபூரணி தனக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் நுழைந்தாள். டிவியை திருகிக் கொண்டிருந்தார் பெரியசாமி. அணைங்க. உன்னையா பூரணி? ரொம்ப நாள் ஆச்சு. ஆர்வத்துடன் எழுந்தார். டிவி அணைக்க சொன்னேன். 10:30க்கு யாரோ பெண் விடுதலை பத்தி பேச போறாங்களாம். உனக்கு உபயோகமா இருக்கும். ஏன், நான் அடிமையாவா இருக்கேன்? இல்லம்மா, லேடிஸ் கிளப்ல நீ நாளைக்கு பிரசிடென்ட் ஆயிட்டா பேச வேண்டியது வரும் இல்லையா? சொல்லிவிட்டு வேறு புறம் திரும்பி சிரிப்பை அடக்க முயன்றார் பெரியசாமி. சரி, என்னவோ செய்யுங்க.
கட்டிலில் போய் படுத்து அன்னபூரணி பெரிய கொட்டாவி விட்டாள். நேரம் 10:25. எதற்காக 10:30க்கு அத்தையை டிவி பார்க்க சொன்னால் என்ன? அதில் பெண் விடுதலை பற்றிய பேச்சு அன்னபூரணியின் மமதையை அடக்கும் என்றா? இன்னும் ஒரு நிமிடமே இருந்தது. டைட்டில் கார்டு ஆங்கிலத்தில் விழுந்தது. தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு முதுபெரும் பெண்மணியை பேட்டி எடுப்பதாகவும் தொடர்ந்து பெண் விடுதலை பற்றிய விவாதமும் என்று எழுதியிருந்தது. பேட்டி கொடுப்பவர் சுசீலா பட்னாகர், பேட்டி எடுப்பவர் அனிதா கோஸ் என்று தகவல் வந்தது. சரியாக 10:30. திரையில் வந்த முகத்தை பார்த்ததும் தூக்கி வாரி போட நிமிர்ந்து உட்கார்ந்தார் பெரியசாமி. அனிதா கோஸ் என்ற பெயரில் நந்தினி ஆங்கிலத்தில் வணக்கம் சொன்னாள். அன்னபூரணி பாரேன். பார்த்த பூரணி வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். சுடிதாரில் சாம்புவில் குளித்த கேசம் முதுகில் புரள கான்வென்ட் ஆங்கிலத்தில் சரளமாக பேட்டியை ஆரம்பித்தாள் அனிதா கோஸ். நம்ம நந்தினி மாதிரியே இல்ல. என்னங்க இது, என்னை ஏமாத்திட்டாளா? இருக்காது பூரணி. அந்த அப்பாவி பெண்ணுக்கு நிமிர்ந்து 4 வார்த்தை தமிழ்ல பேச ஒழுங்கா வராது. பேரும் அனிதா கோஸ்னு வட இந்திய பேரா இருக்கு பாரு. ஒரே சாயல்ல 2 பேர் இருக்கலாம் இல்லையா? அப்படித்தான் இருக்கும். பேசும்போது நடுநடுவுல கண்ணு சிமிட்றா பாருங்க இந்த அனிதா. நம்ம நந்தினிக்கு அது மாதிரி ஜாலமெல்லாம் வராது. பெரியசாமிக்கு திடுக்கென்றது. கண் சிமிட்டுவது நந்தினியின் ஸ்பெஷாலிட்டி ஆயிற்றே. நந்தினி தானா இது? முதல் நாளே புது வியூகம் வகுக்க போவதாக சொன்னாலே அதுதானா இது? நினைத்த போது பெரியசாமிக்கு குஷி பீத்து கொண்டு போனது. ஏன் இப்படி பயப்படுற? எதிரே நின்ற நந்தினி நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளை நெருங்கி பால் செம்பை வாங்கி டீப்பாயில் வைத்தான் வருண். அவளை அணைத்து பிடித்து கட்டிலில் தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். நிமிர்ந்து என்ன பார்க்க மாட்டியா? விழிகளை மெல்ல உயர்த்தினாள். அழகா இருக்கு உன் கண்கள். அதுல உள்ள வீச்சு நடுக்கத்துல கரைஞ்சு போகுது. அம்மா கிட்ட நீ பயப்படு, பக்தியோட இரு. நான் தடுக்கல. என்கிட்ட இந்த ரூம்ல நீ இயல்பா இருக்கணும். தலையாட்டினாள். வாத்தியார் எதிரே நிக்கிற மாணவி மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. நீ மாணவி இல்ல, மனைவி. நிமிர்ந்து அவனை நன்றாக பார்த்தாள். மனைவி கூட ஒரு விதத்துல மாணவிதான். கணீர் என்ற குரலில் திடீரென அவள் பேச வெளவெளுத்து போனான் வருண். நீ என்ன சொல்ற? அவனை பார்த்து சிநேகமாக சிரித்தாள். அதில் நடுக்கம் தொலைந்து போயிருந்தது. தன்னம்பிக்கை சுமந்த சிரிப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க வருண்? நடுங்கினவ நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுறாளேனா? தன்னை அவள் வெகு அனாசயமாக பேர் சொல்லி அழைத்தது. நிமிர்ந்த அந்த பார்வை, சற்றே எதுகையுடன் அமைந்த வார்த்தைகள். வருண் ஒரு மாதிரி தாக்கப்பட்ட தினசில் அவளை பார்த்தான். நீ நீ நந்தினியே தான். நீங்களும் உங்க அம்மாவும் பார்த்து தேர்ந்தெடுத்த அதே நந்தினி தான். நீயா? லுக் வருண், எப்போ உங்க தாலி என் கழுத்துல ஏறியாச்சோ அப்பவே நான் சில முடிவுகளுக்கு வந்தாச்சு. என்ன முடிவு? உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றதா முடிவு. உண்மைகள்? எஸ், நான் ஒரு MA பட்டதாரி. கவிதை தொடங்கி கம்ப்யூட்டர் வரைக்கும் விரல் நுனியில வச்சிருக்கிறவனா. 40,000 சம்பளம் வாங்குறனா. நல்ல ஒரு நிறுவனத்துல உத்தியோகம் பாக்குறேன். 6 வருஷம் மகாராஜபுரம் சந்தானம் கிட்ட சங்கீதம் படிச்சு வாணி மகால்ல அரங்கேறி இருக்கேன். லலித் கலா அகாடமியில ஓவிய போட்டியில சர்வதேச லெவல்ல பரிசு வாங்கினவனா. எல்லாத்துக்கும் மேலா நிறுத்தினாள். எல்லாத்துக்கும் மேலா உங்க அம்மா இப்பவே கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருப்பாங்க டிவி பார்த்து. ஏன்? அதுல அனிதா கோஸ்னு ஒருத்தி ஆங்கிலத்துல பேசிட்டு இருப்பா. இப்ப அதுக்கு அம்மா ஏன் அதிர்ச்சி அடையணும்? அந்த அனிதா கோஸ் நான் தான். என்னது? அப்படி ஒரு புனை பெயர்ல இலக்கியம், பத்திரிகை, டிவி சர்க்கிள்ல அடிக்கடி வருவேன். வருண் பேசவில்லை. இதையெல்லாம் உங்களுக்கும் நான் மறைச்சிருக்கலாம், பட் செய்யல. ஏன் செய்யல? தாம்பத்தியம் தொடங்குற முதல் நாள் இன்னைக்கு. இந்த நாள்ல நமக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். வருண் ஆத்திரத்துடன் நிமிர்ந்தான். எங்களை ஏமாத்தி இருக்க? இல்ல, உங்க வழியில வந்து உங்களை மடக்கிட்டேன். நாங்க பெருமைப்படுவோம்னு நினைப்பா எனக்கு அடங்கி நடக்கிற ஒரு மனைவியத்தான் எங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. இப்பவும் அதுல மாற்றம் இல்லையே. இது போலி அடக்கம். ஏமாத்தன பின்னால நீ வேஷம் போடுறதுல என்ன மரியாதை இருக்கு? கணவனுக்கு மனைவி அடங்கி நடக்கணும், அதுதான் நீங்க எதிர்பார்க்கறது இல்லையா? நிச்சயமா. அந்த நியாயம் உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லையா? நந்தினி, உங்க அப்பா எத்தனை நல்லவர். அவர் மட்டும் ஏன் ஒரு அடிமை போல நடக்கணும்? ஆனா மகன் நீங்க மட்டும் கம்பீரமா நிமிர்ந்து நிக்கணும். உங்க அம்மாவுக்கு வெக்கமா இல்ல? நந்தினி, கூச்சல் வேண்டாம் வருண். நான் எதுக்கும் துணிஞ்சவ. எனக்கு வாழ்க்கையை விட வார்த்தை பெருசு. அன்பை பரஸ்பரம் கொடுத்து வாங்கணும்.
பெண் விடுதலை பத்தி லேடிஸ் கிளப்ல உங்க அம்மா பேசிட்டு வர்றாங்க. வீட்ல உங்க அப்பா புடவை தோக்கிறார். ஏன் உங்க அம்மாவுக்கு சமூகத்துல 2 முகங்கள்? நீங்க படிச்சவர் தானே, ஏன் கேட்க தோணல இத? நீங்களும் உங்க அம்மாவுக்கு அடிமையா? நந்தினி, நான் பேச விடுங்க. என்ன அத்தையோட இந்த போக்கு மாறணும். நானும் மாமாவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் நான் உங்க மனைவியா மாறி இருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம். நான் அதே நடுங்குற நந்தினியாத்தான் அத்தையோட எதிரில இருப்பேன். என்ன லாபம் இருக்கு? அடக்குமுறையில ஜெயிக்கிறவங்க தான் அதிகம். நான் அடங்கி போய் அத்தைய அடக்க போறேன். எப்படி? எதுவும் கேட்காதீங்க. எதையும் வெளியில சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க எனக்கு. சரி, அது போதும். நாளையில இருந்து புது புது காட்சிகள் வீட்ல அரங்கேறும். எந்த குறுக்கீடும் இல்லாம தூரமா நின்னு ரசிக்க முயற்சி பண்ணுங்க. செய்றீங்களா வருண்? முதலில் ஏமாற்றி விட்டாள் என்ற கோபம் இருந்தாலும் எல்லாம் தெரிந்தவள் என் மனைவி என்ற போது ஒரு மகிழ்ச்சி ஊற்று மையமாக நெஞ்சின் உள்ளே பொங்கியது. குட் நைட். ஏன் வருண்? 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம். உங்க அம்மா சொன்னாங்களா? நத்திங் டூயிங். இப்பவே எனக்கு குழந்தை வேணும். வாயா. சொல்லிவிட்டு சில்லறையை கொட்டியது போல அவள் சிரிக்க மிரண்டு போனான் வருண். இரவு முழுவதும் அன்னபூரணி உறங்கவில்லை. காரணம், தொலைக்காட்சியில் தோன்றிய அந்த அனிதா கோஷ். இருக்காது, நம்ம நந்தினியா இருக்கவே முடியாது. இந்த பொண்ணு எவ்வளோ நாகரிகமா இருக்குது. அயல் நாட்டுக்காரி போல ஆங்கிலம் பேசுது. நந்தினி எதிரில நிக்கவே பயப்படுறா. அவளா டிவில? இருக்காது. கொஞ்சம் மனதிற்குள்ளும் மீதியை வாய்விட்டும் அரற்றும் அன்னபூரணியை அரை கண்ணால் ரசித்தார் பெரியசாமி. ஆனால் அவருக்கே கொஞ்சம் திடுக்கென்றுதான் இருந்தது. நந்தினி தானா இது? பின்னிரவில் கண்மூடி விடிய காலை எழுந்து விட்டாள் அன்னபூரணி. கண் எரிந்தது. தலையெல்லாம் பாரமாக இருந்தது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வருண் இருந்த அறைக்குள் விளக்கு எரிவது தெரிந்தது. இருவரும் உறங்கவில்லையா? கதவு திறந்தது. தலையை ஈரத்துண்டு கவி இருக்க நெற்றியில் குங்குமம், அதனடியில் ஒரு கீற்று விபூதி சகிதம் வெளிப்பட்டாள் நந்தினி. மாமியாரை எதிரே கண்டதும் நாணத்துடன் தலை கவிழ்ந்தாள். அருகில் நெருங்கினாள் அன்னபூரணி. எல்லாம் முடிஞ்சாச்சா? குழந்தைய தள்ளி போடுன்னு நான் சொன்னேனே வருண் கிட்ட. இவள் நாணம் வேறு மாதிரி அல்லவா இருக்கிறது. மாமியாரை நெருங்கி சட்டென காலில் விழுந்தாள் நந்தினி. அதுக்குள்ள குளிச்சாச்சா? நீங்க சரியா தூங்கலையா அத்தை? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கழுத்தில் கை வைத்தாள் நந்தினி. உனக்கு அனிதா கோச தெரியுமா? யாரது? டிவில உன்ன மாதிரியே ஒருத்தி வந்தா நேத்திக்கு ராத்திரி. நான் கூட ஏதோ ஒரு பத்திரிக்கையில பார்த்தேன். எங்க அம்மா பார்த்துட்டு காமிச்சாங்க. அவ போட்டோ இருந்தது. அப்படியே என்ன மாதிரி இருந்தது. அது நீதான் நான் நினைச்சேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீயும் நல்லா படிச்சிருந்தா அது மாதிரி ஆகியிருக்கலாம்னு. அவசியம் இல்ல. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாச்சு, பின்ன எதுக்கு படிப்பு? அத்தை சொல்லு. நீங்க எனக்கு அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு கல்யாணத்துக்கு வந்தவங்க சில பேர் சொன்னாங்க. வெக்கமா போச்சு எனக்கு. அன்னபூரணிக்கு உச்சந்தலையில் ஐஸ் கட்டி. அப்படியா சொன்னாங்க? எனக்கு பெருமையா இருந்தது உங்க அழக பத்தி மத்தவங்க விமர்சனம் செஞ்சப்ப. அவளை பரிவுடன் பார்த்தாள் அன்னபூரணி. நீங்க போய் படுங்க அத்தை. இல்லம்மா, காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். நீ என் கூட வா. எல்லாத்தையும் பேக் பண்ணணும். காலை 10:30க்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆரத்தி எடுத்து இருவரையும் அன்னபூரணி வரவேற்றாள். அப்பா, இனிமே நீங்க சமைக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அப்படி அவரை விட்டுறாத, மறந்து போயிட போறாரு சமையல. மாசத்துல 3 நாள் அவர் தானே சமைக்கணும். அத்தை, இந்த வீட்டு பழக்கம் எப்படி? நந்தினி, அதையெல்லாம் என்ன கேளு. அவளுக்கு காலை நீட்டிட்டு சாப்பிடத்தான் தெரியும். மருமகள் எதிர என்ன பேசுறதுன்னு வரம்பு இல்லையா? அப்பா என்ன பேசினாலும் நான் உங்க பக்கம்தான் அத்தை. அவரை அப்பான்னு கூப்பிட்டுட்டு என்ன அத்தைன்னு கூப்பிடுற? அப்பா அப்படி கூப்பிட சொன்னார். நீங்க எப்படி கூப்பிட சொல்றீங்களோ அப்படி கூப்பிடுறேன். அம்மா எல்லாம் வேண்டாம், அப்படி கூப்பிட வருன்னு இருக்கான். நீ அத்தைனே கூப்பிடு. முதல்ல வீட்டுக்கு வந்த மருமகளை விளக்கேத்த சொல்லு பூரணி. பூஜை ரூம் எங்க இருக்கு அத்தை? அவளுக்கு மேக்கப் ரூம் தான் தெரியும். பூஜை ரூம நான் காட்டுறேன், வா. பெரியசாமி அழைத்து கொண்டு போனார். விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணுமா. உன்னால இந்த வீட்ல பல மாற்றங்கள் உண்டாகணும். சரிப்பா. நமஸ்கரித்தாள். சரி சரி, சமையல கவனி. இனி வீட்டு பொறுப்பு முழுக்க உன்னுது, புரியுதா? சரி அத்தை. பூரணி, குழந்தைங்களை ஒரு 15 நாளைக்கு எங்கேயாவது தேனிலவுக்கு அனுப்ப கூடாதா? தேவையில்ல. இங்க இல்லாத நிலவை வேற ஊர்ல போய் தேடணுமா? நீ உள்ள போமா. நந்தினி விலக. ஏண்டி இப்படி இருக்க? வந்தது வராதுமா அந்த பொண்ணை விரட்டுற. இதுவே படிச்ச உத்தியோகம் பாக்குற பொண்ணா இருந்தா உன்னை பந்தாடி இருப்பா. அதனால தான் இவளை கொண்டு வந்தேன்.
உனக்கே எல்லாரும் அடங்கி போறதுல அப்படி என்னமா சந்தோஷம் உனக்கு? என்ன மருமகள் வந்ததும் வாய் முளைக்குதா? அது எங்க முளைக்கும்? உனக்கு தாலி கட்டின மறு நிமிஷமே என் நாக்க நீ துண்டிச்சாச்சு. அப்படியும் பேச்சு வருதே. தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள் பூரணி. நந்தினி இங்க வா. வர்ற அத்த. ஏன் பீரோ தாறுமாறா இருக்கு? சேலைகளை ஒழுங்கா மடிச்சு அடுக்கி வை. என் ரூம சுத்தம் பண்ணு. இப்ப வா. நாளைக்கு செய்ய. வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒட்டடை அடி. வீட்டை பெருக்கி தினமும் 2 வேளை துடைக்கணும். வேலைக்காரி வச்சுக்கிறது இல்லனா? சரி அத்த. நீ போய் சமையல கவனி. பாயாசம் சகிதம் 1/2 மணி நேரத்தில் சமைத்து விட்டாள். சாப்பிட அழைத்தாள். வருண் வாடா சாப்பிடலாம். பூரணி, 2ம் சின்னஞ்சிறுசுங்க. நேத்திக்கு தாண்டி கல்யாணமாச்சு. அவங்கள சேர்த்து உட்கார வச்சு நீ பரிமாறு. ஒரு முறை கர்ஜித்தாள் அன்னபூரணி. அப்பா நீங்களும் உட்காருங்க. வேண்டாமா, முதல்ல முதலாளிகள் சாப்பிடட்டும், அப்புறம் வேலைக்காரங்க. நான் ஓ இனம். வருண் பார்த்து கொண்டே இருந்தான். இவள் ஒரு மேதை, சகலகலா வள்ளி, நிறைய படித்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பவள். எப்படி இவளால் இத்தனை தூரம் அடங்கி போக முடிகிறது? இது பதுங்கும் புலிரகமா? பாயும் போது பதறடித்து விடுவாளா எல்லாரையும்? இந்த கதையின் முடிவை 2ஆம் பாகத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பாக நோட்டிபிகேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.